தொடர்கிறது. இந்தாங்க, உங்க 2 பேருக்கும் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. பவனா, நீ எதுக்காக இவ்வளவு சிரமப்படுற? நானே வந்து அதை பேக் பண்ணிருப்பேன்ல. ஜானவி, எப்படி நீ பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத சந்தோஷமா செய்றியோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கான வேலையை செய்யறதுல நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் இதுல அப்படி என்ன கஷ்டம் இருக்கு சொல்லு? அப்புறம் டாக்டர் சார், 2 பேரும் கரெக்ட் டைத்துக்கு லஞ்ச் முடிச்சிடணும். உங்க ஃபேவரட் டிஷ் தான் செஞ்சு வச்சிருக்கேன். பட்டர் பன்னீரா? ஆமா, அதோட உங்க பாவனாவோட ஸ்பெஷல் டேஸ்ட் சேர்த்து. உனக்கு தெரியுமா ஜானவி, பாவனாக்கு சமைக்கிறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மத்தவங்களை சாப்பிட வைக்கிறதுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. ஸ்கூல் டேஸ்ல கூட நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி எனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்து கொடுப்பா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மாஸ்டர் மாதிரி மார்க் போடுவேன். ஆனா இது வரைக்கும் நான் உன்னை ஃபெயில் பண்ணது கிடையாது இல்ல? அப்படி நீ என்ன ஃபெயில் பண்ணியிருந்தா உனக்கு டிஃபரே கிடைச்சிருக்காது. அதுல நான் மட்டுமா, ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே உன்னோட டிஷ்ஷஸ்க்கு ஃபேன் ஆயிட்டாங்க. ஜானவி, நீயே திடீர்னு அமைதியாயிட்ட. நான் இப்ப ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன நினைச்சா எனக்கே கவலையா இருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால எல்லாமே வீணா போச்சு. ஜானவி, இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாதுல்ல. டைமும் பிராக்டிஸ் வந்தா ஒரு மனுஷனை பெர்ஃபெக்ட்டா மாத்துது. ஆர்யாவை வச்சு டெஸ்ட் பண்ணதுனால தான் நான் குக்கிங்ல எக்ஸ்பர்ட்டா மாற முடிஞ்சது. அதே மாதிரி நீ ஒரு நாளைக்கு நல்லா சமைப்ப, பாத்துக்கிட்டே இரு ஜானவி. ஆமா ஜானவி, அதான் பாவனா இருக்கால, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஜானவி, நீ எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிஸா இருக்க, ஆனா இந்த சமைக்கிற விஷயம்லாம் பெரிய விஷயமா என்ன ஜானவி? எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நீ கூடிய சீக்கிரமே பாவனா விட நல்லா சமைக்க போற ஜானவி. ஆஹா, நான் ஒருத்தி இங்க இருக்கிறது கூட தெரியாம உடனே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஆர்யா? ஜானவி, எனக்காக இல்லனாலும் ஆர்யாவுக்காக கொஞ்சம் சிரிக்கலாம்ல? தேங்க்யூ. போலாமா? பாவம் சின்னத்த, அதுல என்ன கலந்திருக்குன்னு தெரியாம நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அதுல என்ன கலந்திருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இந்நேரம் வேலை செஞ்சிருக்கணுமே. என்னது இந்த மாதிரி சுனாமி எல்லாம் சின்னத்த வயித்துக்குள்ள நடக்கும் தானே எதிர்பார்த்தேன். ஆனா இதெல்லாம் என்னோட வயித்துக்குள்ள நடக்குது. எனக்கு என்னாச்சு? இப்ப நான் உடனே பாத்ரூம்க்கு போயாகணும். ஐயோ, பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அக்கா, சசி அதுல என்ன மாத்திரை கலந்தான்னு புரியுதா? நான் இப்ப வந்துடுறேன். அட சசி, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இங்க வாயே. அது வந்து என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். அட இங்க வாயே. ஐயோ, முக்கியமான வேலை. இங்க நில்லு. பாருடா, இததான் சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடுன்னு. அம்மா தாயே, அந்த மாத்திரையோட எஃபெக்ட் குழந்தைய பாதிக்க கூடாது. ஆமாக்கா, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சும்மா கவலைப்படாம இருங்க. பேதி மாத்திரையால இந்த மேனம் இன்னைக்கு வயித்துல இருக்கிற தேவையில்லாதெல்லாம் தான் வெளியில வரும். குழந்தைக்கு அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆமா அம்மா துர்கம்மா தாயே, இதே மாதிரி வேற ஒரு மருந்து அவ மூளை அலசுற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அதோட நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ல. சின்னத்தை, நீங்க சசியை உடனே ஃபாலோ பண்ணி பாருங்க ப்ளீஸ். இப்ப அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்படல, போய் பாருங்க. அவ எங்க போய் தொலைஞ்சா? சரி சரி, நான் போய் பாக்குறேன்.
பேதி மாத்திரைய அத்தை குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல தானே கலந்து கொடுத்தேன். ஆனா அது எப்படி ஏன் வயித்துல வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அட சசி, ரொம்ப நேரமா பாத்ரூம்ல நீ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? அது அட வாமா, வெளியில எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நாம ஹவுஷி கூட தேர்ந்தெடுக்கணும்ல. ஆமா ஆமா, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. சசி வர வரைக்கும் கேம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. வா வா போல. அட என்னாச்சு? அட முடியாதுல, இப்படி எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு கேமோட ஸ்டார்டிங். கிட்டி பார்ட்டியோட பிரசிடென்ட் தான் ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். என்னாச்சு? இது என்ன புது கதையா இருக்கு? திடீர்னு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஜாலியா வெளியில பேசிக்கிட்டு தான் இருந்தா திடீர்னு கிளம்பி இங்க வந்துட்டா. நீங்க சாப்பாட்டுல அவளுக்கு ஏதாவது கலந்து கொடுத்தீங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மேனாமினிக்கு, இன்னைக்கு உனக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்காக நீ குழி தோண்டி வச்சினா அந்த குழியில நீ தான் வந்து விழுந்துருவ. நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஐயோ, திரும்ப உள்ள போயிட்டா. எனக்கு சசி நினைச்ச பயமா இருக்க சின்னத்தை. சின்னத்தை, சசிய தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அந்த மாத்திரை அவளை பாதிச்சதுன்னா நிச்சயமா அது குழந்தையும் பாதிக்கும் சின்னத்தை. சோ ப்ளீஸ். அப்படியா? இப்ப உனக்கு பரவாயில்லையாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் நல்லா ரெஸ்ட் எடு, சரியாயிடும். சரி போலாமா? வா 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 வா. இன்னைக்கு நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஐயோ, இன்னைக்கு நடந்ததெல்லாம் அந்த ஜெயதேவிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னோட கதி அவ்வளவுதான். அந்த ஜெயதேவி துர்கா தேவியா மாறிடுவா. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிவகுருவா?